இன்றைய காணொளியில் நம்முடன் இணைந்திருப்பவர் வழக்கறிஞர் அழகரசன் அவர்கள். ஐயா வணக்கம். வணக்கம், மகிழ்ச்சி. இந்த கரூர் துயர சம்பவத்தில் உச்சநீதிமன்றத்தினுடைய உத்தரவு, இதை பற்றி ஏராளமான பேர் விவாதம் செய்து கொண்டிருந்தார்கள். மேலும் விவாதம் தொடர்ந்து கொண்டே போகிறது. இந்த சூழ்நிலையில் இந்த உச்சநீதிமன்றத்தினுடைய இந்த தீர்ப்பை பற்றிய தங்களது பார்வை? நீங்க சொன்னது போல இது பலதரப்பட்ட இடங்களிலும் விவாதிக்கப்படுது. இந்த உச்ச நீதிமன்றத்தினுடைய உத்தரவு, அவங்க என்ன சொல்றாங்க, இது இடைக்கால உத்தரவுன்னு சொல்றாங்க. ஆனா என்னுடைய ஒரு புரிதல் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு சின்ன இது இப்ப ஒரு உதாரணம் அதுக்கு சொல்றேன். இப்போ ஒரு வீடு என்னதான் இன்னொருத்தர் தான் ஒரு வழக்கு, அதுல வீடு இவருக்கு தான் அப்படின்னு சொல்லி ஒரு உத்தரவு போட்டு அதை இடைக்கால உத்தரவுன்னு சொன்னா அதுல என்ன பொருள் இருக்க முடியும்? இடைக்கால உத்தரவுனா என்னன்னா, அந்த வீட்டுல வர்ற வாடகை தீர்ப்பு வர வரைக்கும் எனக்கு கொடுங்க, அவருக்கு கொடுங்கன்னு ஒரு உத்தரவு போட்டா அதுக்கு பேர் இடைக்கால உத்தரவு. வீடே இவருக்கு தான் போட்ட அப்புறம் அதுக்கு பேர் இடைக்கால உத்தரவா? அதுபோல இந்த உத்தரவை நான் ஏன் இடைக்கால உத்தரவாக பார்க்கவில்லை? அது இடைக்கால உத்தரவு தான். ஆனால் அந்த உத்தரவில் இறுதி உத்தரவு மாதிரியான எல்லாமே நடந்து போயிருக்கு. ஒன்று, தமிழ்நாடு அரசினுடைய பதிலை இன்னும் இவங்க கேட்கல முதல்ல. ரெண்டாவது, அந்த தரப்பை கேட்காம எப்படி ஒரு இது பண்ண முடியும் தெரியல. ரெண்டாவது, அதுல அந்த புஷி ஆனந்த்னு ஒரு சிலர் எல்லாம் போய் முன்ஜாமீன் கேட்டிருந்தாங்க, அப்பீல். அந்த வழக்கு நிலுவையிலே இருக்கு. இப்ப இந்த இடைக்கால உத்தரவின் மூலமா அவர்கள் இயல்பாகவே அந்த கைது நடவடிக்கையிலிருந்து தப்பிச்சுட்டாங்க. இப்ப அவங்களுக்கு கேட்காமலேயே இந்த இடை உத்தரவு மூலம் ஒரு பரிகாரம் கிடைச்சு போச்சு. சரிங்களா? அப்ப அவர்களுக்கு அதனாலதான் அவர்கள்லாம் நீதி அது இதுன்னு சொல்றாங்க. இது எல்லாத்த விட முக்கியமா எனக்கு மிகப்பெரிய வருத்தம், மிகப்பெரிய காயம், மிகப்பெரிய அவமானமாக நான் உணர்றது என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த இடைக்கால உத்தரவுல அவங்க சொல்லியிருக்கிறது என்ன, தமிழ்நாடு நியமித்த ஒரு நபர் ஆணையம் செல்லாது, நீதிமன்றம் உயர் நீதிமன்றம் நியமித்த அந்த விசாரணை குழு செல்லாது, இது ரெண்டும் சொல்லிட்டாங்க. இவங்க அதுக்கு மாற்றா என்ன சொல்லியிருக்காங்க, இதை சிபிஐ விசாரிக்கணும். ஓகே, ஆனா அதை தாண்டி ஒண்ணு சொல்றாங்க, இதை உச்ச நீதிமன்ற ஓய்வு பெற்ற நீதிபதி இது பண்ணுவோம். அதுல 3 பேர் இருப்பாங்க. அதுல அவங்கள 2 பேரு ஐஜி அந்தஸ்துக்கு குறையாத ஆட்கள் இருக்கணும் போலீஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வரைக்கும் ஓகே. இப்ப இந்த இடத்துல தான் எனக்கு வருத்தமும் இதுவும் வர்றது என்னன்னா, அதில் தமிழர்கள் இருக்கக்கூடாது, தமிழ்நாட்டை பூர்வீகமாக கொண்டவர்கள் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. இந்த இடத்துல உச்ச நீதிமன்றத்தினுடைய வார்த்தைகளை நீங்கள் கவனமா கருத்துல கொண்டா, இந்த மாநில அரசாங்க விசாரணையை ஏன் ரத்து பண்றோம், சிபிஐ ஏன் பரிந்துரைக்கணும், இந்த நீதிபதியை ஏன் போடுறோன்றதுக்கெல்லாம் அடிப்படையாக ஒரு விஷயத்தை உச்ச நீதிமன்றம் தனக்குள்ள வைத்துக்கிட்டு சொல்லுது. என்னன்னா, நியாயமான, உண்மையான, பாரபட்சமற்ற விசாரணைக்கு மக்களுக்கு உரிமை இருக்கு. அதன் அடிப்படையில நாங்க இந்த உத்தரவை வழங்குறோம். என் கேள்வி என்னன்னா, நியாயமான உண்மையான விசாரணை தமிழர்கள் இருந்தா நடக்காதா? தமிழர்கள் இருந்தா அநியாயமான பொய்யான விசாரணை நடக்குமா? அரசியல் சட்டம் என்ன சொல்லுது? இனம், மொழி, பேதம் எதுவும் பார்க்க கூடாதுன்னு சொல்லுது. அதை காப்பாத்துற இடத்துல உட்கார்ந்துக்கிட்டு தமிழனே இதுல இருக்கக்கூடாதுன்னு சொன்னா 8 கோடி தமிழர்களையும் நீங்க எப்படி அவமானப்படுத்துறீங்க? அதுக்கு என்ன? ஒரிசால போய் அமித்ஷா சொன்னாரு, அவரு அரசியல்வாதி 1000 சொல்லுவாரு, ஒரிசால தமிழ் ஆளக்கூடாதுன்னு சொல்லி ஒரிசால போய் சொன்னாரு. ஆனா இது அதை விட அநியாயமா இருக்கு. தமிழ்நாட்டிலேயே தமிழ் விசாரிக்க கூடாதுன்னு சொல்றது, அதுக்கு என்ன வித்தியாசம் இருக்கு? எனக்கு வருத்தமே என்னன்னா, இதை பத்தி யாருமே கவலைப்படல. இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னதான் சட்டசபையில முதல்வர் சொன்னதை கேட்டப்பறம் தான் எனக்கு ஒரு மன ஆறுதல். என்ன சொல்லியிருக்காரு, இது வருத்தம் அளிக்குது,
இது சம்பந்தமா உச்ச நீதிமன்றத்துக்கு நாங்க முறையீடு செய்வோம் சொல்லி இருக்கிறார். தமிழர்கள் மானத்துக்கு ஒரு ஏற்பாடு பண்ணி இருக்கிறார். ஆனா மீதி பேர் பாருங்க, எடப்பாடியா இருக்கட்டும், இன்னும் இருக்கிற ஆட்கள் எல்லாருமே அதுவும் குறிப்பா பிஜேபி எல்லாம் கொஞ்சம் கூட இந்த மாநிலம், இந்த மக்கள் அப்படிங்கிற ஒரு அது 8 கோடி மக்களுடைய கண்ணியம், நம்பகத்தன்மையை கேள்விக்குறியாகிறது அந்த உத்தரவு இல்லையா? இது கொதிக்க வேண்டாமா? இங்க இருக்கிற எல்லாருமே அதை பத்தி கவலைப்படணும். உச்ச நீதிமன்றத்துக்கு தங்களுடைய எதிர்ப்பை தெரிவிக்கணும். இது நம்முடைய உரிமை. நீ தமிழன் கூடாதுன்னு எதை வச்சு கண்டுபிடிச்சாரு சொல்லு. அப்ப தமிழ்நாட்டுல இருக்கிறவர்கள் எல்லாம், அதிகாரிகள் எல்லாம் என்ன நினைப்பாங்க, அவங்க மனம் எப்படி புண்பட்டு இருக்கும் அப்படிங்கிறது இந்த உத்தரவுல ஒரு முதல் என்னுடைய ஏற்க முடியாத ஒரு பகுதி. இரண்டாவது, இந்த மனு போட்டதுல 2 பேரு நாங்க மனு போடலன்னு தெருவுல சொல்லல, சுப்ரீம் கோர்ட்ல சொல்றாங்க, வீடியோ இதுல சொல்றாங்க. இப்போ நீதிமன்றத்துக்கு நீங்க ஒரு வழக்குக்கு போனீங்கன்னா முதல்ல உங்களை என்ன கேள்வி கேட்பாங்க தெரியுங்களா? இந்த வழக்குல உனக்கு லோகோ ஸ்டாண்டி என்னன்னு கேட்பாங்க. அப்ப நீங்க நான் தான் மனுதாரர், இந்த காரணத்துக்காக கேட்கிறேன்னு சொல்லணும். ஆனா மனுதாரரே நேர்ல ஆஜராகி நாங்க பண்ணல, பணம் கொடுத்து ஏமாத்தி வாங்கிட்டாங்கன்னு சொல்லி செல்வராஜன் ஒருத்தரும், இன்னொருத்த அந்த பிள்ளைக்கு தகப்பனே இல்லாம 7-8 வருஷமா அது அந்த குழந்தை என்ன படிக்குது ஏதுன்னு கூட தெரியாம சாவுக்கே எதுவும் பண்ணாத ஒருத்தனை வச்சு போட்டிருக்காங்கன்னு அவங்க மனைவி சொல்றாங்க. அப்போ முதல்ல எதை விசாரிக்கணும்? மனுவே போய்ங்கிறான். அப்போ நீங்க மனு உண்மையா இல்லையான்னு விசாரிச்சு, எங்க மனு மேலதாங்க விசாரணை, கோர்ட்ல எது மேல விசாரணை? ஒரு மனு போட்டா அந்த மனுவை வச்சுதான் என்னங்க விசாரணை. மனு போட்டவனே நான் மனு போடல, அது போர்ஜரி மனுன்னு சொன்னா, ஒரு போர்ஜரி மனு மேல நீங்க போடுற உத்தரவு என்ன சரியா இருக்கும்? விதையே தப்பு, அதுல விளைச்சல் எப்படி ஒழுங்கா இருக்கும்? போர்ஜரிய விளைச்சிருக்கிறாங்க, அப்ப விளைச்சல் எப்படி நீதியாக இருக்க முடியும்? இதை முதல்ல விசாரிச்சிருக்கணும். அதுக்கு என்ன சொல்றாங்க நீதிமன்றத்துல? அவங்க மட்டும் மனு போடல, இன்னொருத்தர் யாரும் போட்டிருக்காராம், அவரு சிபிஐ கேட்டிருக்காரு, அதனால இதை அப்புறம் பாத்துக்கலாம்னா எந்த மனு சரியானதுன்னு எப்படி முடிவு வருவாங்க? நீங்க இதுக்கு பரிகாரம் கண்டுட்டு இல்லவா நீங்க பண்ணணும். ஒரு உதாரணம் சொல்றேன் பாருங்க. பாண்டியம்மாள் கொலை வழக்குன்னு ஒண்ணு நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. அதுல என்ன நடந்ததுன்னு கேட்டீங்கன்னா, வழக்கெல்லாம் விசாரிச்சு எல்லாத்தையும் முடிச்சு பாண்டியம்மாள் கணவரே பாண்டியம்மாளை கொலை பண்ணதா வழக்கு. அந்த பாண்டியம்மாளை கொலை பண்ணதா அவரும் ஒத்துக்கிட்டாரு. யாரு? அந்த வீட்டுக்காரரும் ஒத்துக்கிட்டாரு. கோர்ட்ல தீர்ப்பு சொல்றாங்க, இந்த மாதிரி பாண்டியம்மாளுடைய கணவர் குற்றவாளி, தூக்கு தண்டனை கூட கொடுத்துருக்கலாம். கொடுக்க போகும்போது சினிமாவில் வர்ற மாதிரி அந்த கோர்ட்டுக்கு பாண்டியம்மாள் உயிரோட வந்துட்டாங்க. வந்த உடனே எல்லாருக்கும் அதிர்ச்சி. அப்போ ஜட்ஜி பாண்டியம்மாளுடைய கணவரை பார்த்து கேட்கிறார், ஏன் நீ தான் கொலை பண்ணலையே, நீ ஏன் கொலை பண்ண சொல்லி ஒத்துக்கிட்டான்னு கேட்கும்போது அந்த கணவர் சொல்றாரு, நான் அப்படி ஒத்துக்கலன்னா இந்நேரம் வரைக்குமே என்ன உயிரோட விட்டு வச்சிருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்றாரு. அப்ப இந்த நாட்டினுடைய விசாரணை எப்படி இருக்கு, அது ஒரு பக்கம் இருக்கும். நம்ம இப்போ இந்த வழக்கு கூட அதை ஒப்பிட்டு பார்ப்போம். அப்போ ஜட்ஜி அதெல்லாம் எனக்கு தெரியாது, நான் தீர்ப்பு எழுதிட்டேன், அதனால பாண்டியம்மாளுடைய கணவரை தூக்கல் போடுங்க, ஏதோ ஒரு தண்டனை அறிவிச்சிடுறேன், அப்புறம் பாண்டியம்மாளை விசாரிக்கிறேன்னு சொன்னா நீதியாது. அது மாதிரி ஒரு மனுதாரரே நான் மனுவை போடல மோசடின்னு சொல்லும் போது அது மோசடியா சரியான மனுவான்னு விசாரிக்காம இதை நான் அப்புறம் விசாரிக்கிறேன்னா, சரி அப்புறம் இந்த போர்ஜரி மனு நீங்க என்ன பண்ண போறீங்க? அப்போ மனுதாரர்களே பாகுபாடு பாக்குறீங்களா? நீங்க இந்த பொய்ன்னு சொல்ல மனுதாரர் கணக்கில் எடுத்துக்க மாட்டீங்க, ஆனா இன்னொரு மனுதாரர் சிபிஐ விசாரணை கேட்டா அவரு கணக்கில் எடுத்துக்கலாம். அப்ப அதானே நீங்க சொல்றது? 2 பேர் தானே இல்லைன்னு சொல்லிருக்காங்க, இன்னொருத்தர் போட்டிருக்காருல்ல. அந்த உச்ச நீதிமன்றத்துல போய் ஒருத்தர் பொய் சொல்றான், அதை சரியான நேரத்துல கண்டுபிடிச்சு அது போலியான மனுன்னு சொல்லும் போது அதுக்கப்புறமா நாங்க பொறுமையா விசாரிச்சுட்டு அப்புறமா சொல்றோம்னு சொன்னா இது எப்படி இடைக்கால உத்தரவு நம்ம எடுத்துக்க முடியும்? மொத்த பரிகாரம் கொடுத்துட்டாங்க. அவங்க சிபிஐ விசாரணை கேட்டாங்க, அதை கொடுத்துட்டாங்க. தமிழ்நாடு அரசினுடைய விசாரணையை நிறுத்திட்டாங்க. அதாவது அந்த முன்ஜாமீன் கேஸ் தீர்வு வச்சு எல்லா பரிகாரமும் கொடுத்துட்டு இதுக்கு பேர் என்ன இடைக்கால உத்தரவு? எனக்கு ஒன்றும் புரியல. 2வது, இதுல நம்முடைய வருத்தம் இந்த தமிழர்கள் இது இந்த மாதிரி போலியான மனு விசாரிப்பது என்பது உச்ச நீதிமன்றத்தினுடைய அணுகுமுறை மிக மிக ஏற்க முடியாதது என்பது என்னுடைய கருத்து.
இந்த விசாரணை அமைப்புல தமிழர்கள் இருக்கக்கூடாதுன்னு சொன்னதை பத்தி நீங்க விளக்கமா சொன்னீங்க. இது போன்ற கோரிக்கையை யார் வச்சா கோர்ட்ல? நீங்க கேட்டபடி யாருமே கோரிக்கை வைக்கல தமிழர்கள் இருக்கக்கூடாதுன்னு. யாருமே கோரிக்கை வைக்காம, எந்த தப்புமே கோரிக்கை வைக்காம, நீங்க ஒட்டுமொத்த தமிழர்கள் மீது இப்படி ஒரு உச்சநீதிமன்றம் ஒரு கருத்தை சொல்லியிருப்பது இன்னொன்னுங்க. இது இந்திய அளவில் இது தமிழர்கள் மீதான பார்வையை எப்படி வைக்கும் யோசிச்சு பாருங்க. தமிழ்நாட்டுல செத்தவன் தமிழன், நான் நடந்தது தமிழ்நாடு. இதுல தமிழ்நாட்டு வழக்கை தமிழ்நாட்டு அதிகாரிகள் விசாரிக்கக்கூடாதுன்னு சொன்னா தமிழர்கள் மீது தமிழர்களோட வேற யாருக்கு அதிகப்பட்டு முடியாது புரியலையா? என் கேள்விக்கு பதில் வேணும். இந்த கரூர் சம்பவத்திற்கு யார் காரணம் என்பதை பற்றி உங்களது பார்வை? என்னை பொறுத்தவரையிலும் இந்த கரூர் சம்பவத்துக்கு முழுக்க முழுக்க காரணம் விஜய் தான். ஏன்னு கேட்டீங்கன்னா, தன்னுடைய ரசிகர்களை, மக்களை எப்படி காப்பாற்றணுங்கிறத விட தன்னுடைய தற்பெருமையை, தன் மீது அந்த மக்கள் காட்டக்கூடிய அளவு கடந்த அன்பை ஒரு வக்கரமான முறையில் ரசிக்க ஆசைப்பட்டு அவர் இப்படி பண்ணிட்டார். என்னன்னா, இது என்னங்க பெரிய கூட்டம், 25,000 பேர் வர்றது ஒரு கூட்டமே கிடையாது. என்ன பொறுத்தவரையிலும் 10 லட்சம் பேர் 5 லட்சம் பேர் எல்லாம் கூடுறாங்க, அருமையா கலையிறாங்க. சில பேர் சொல்றாங்க அந்த இடத்துல மாத்தி கொடுத்துருக்கணும், கூட்டம் அதிகம் வந்துடுச்சு. நான் ஏத்துக்கவே மாட்டேன். இது ஒரு கட்டுப்பாடான கூட்டத்துக்கு பெரிய போலீஸே தேவையில்லை. அந்த தலைவர்களை கட்டுப்படுத்தி கொள்ளலாம். ஆனால் இதுல என்ன சிக்கு, இது 1000 பேர் இருந்தா கூட இதை நடந்திருக்குங்க. என்னுடைய குற்றச்சாட்டு தான். 1000 பேர் இருந்தாலும் அதுல 10 பேரை விஜய் கொலை பண்ணிருப்பார் கண்டிப்பா. ஏன்னு கேட்டீங்கன்னா, எவ்வளவு பேர் இருக்கிறாங்கன்றது முக்கியம் இல்லை. அந்த இடத்துல ஒருத்தர் மேல ஒருத்தர் மோதி நெருக்கி வரணும்னு சொல்லி ஏற்பாடு பண்ற மாதிரியான நடவடிக்கை இருப்பாங்க. அது என்ன பச்சையா போய தூண்டுறதுதான். எப்படி இவ்வளவு பேர் முட்டுனா இப்படி நடக்கும்னு தெரியாத? அதுல 25,000 பேர்னா 1000 பேர்னா இதை விட பெரிய இடம் கொடுத்திருந்தாலும் எப்படி இருந்தாலும் இவர் இதுதான் பண்ணிருப்பாரு. அவருடைய மனநிலையே, அவருடைய தொண்டர்களை காப்பாற்றுறத விட தன்னை பத்தி அப்படியே பெருமையா பீத்தி, எனக்காக எப்படி அடிச்சுக்கிறான் பாரு, எனக்காக எப்படி சாராம் பாருன்னு கட்டக்கூடிய ஒரு வக்கர பூத்தி தான் இது காரணம். இதுல அரசு மேல எனக்கு ஒரு சின்ன வருத்தம் இருக்கு. என்னன்னு கேட்டீங்கன்னா, 3 மணில இருந்து 10 மணி வரைக்கும் டைம் கொடுத்ததா இன்னைக்கு அவங்க பேசுறாங்க. யாரு? அந்த விஜய் கட்சிக்காரங்க. எனக்கு என்னன்னா, ஒரு பொது போக்குவரத்து உள்ள ரோட்ல 7 மணி நேரம் டைம் ஸ்பெண்ட் கொடுங்க ஒரு ஆளுக்கு. 1/2 மணி நேரம் டைம், அந்த டைமுக்கு பேசிட்டு போ அப்படிதான் சொல்லி இருக்கணும். ஒரு பொது போக்குவரத்துல 7 மணி நேரம் மக்கள் போக வேண்டாம். எப்படி இது ஒண்ணு. 2வது, அந்த மக்கள் மேல விஜய்க்கு அக்கறையே இல்லைன்றதுக்கு பெரிய உதாரணம் 20 லட்சம் ரூபாய் அறிவிச்சாங்க. அறிவிச்சதை என்னடா கொடுக்கலன்னு கேட்டாக்கா, நாங்க 16 நாள் துக்கத்துல இருப்பாங்க. அந்த ஆதரவு பட்சம் 16 நாள் துக்கத்துல இருக்கிறதுக்கு முன்ஜாமீன் கேட்க தெரியுது, ஓட்டர் ட்விட்டர் அழிக்க தெரியுது. புரட்சி மாதிரி ஒரு ட்விட்டர் போட்டாரு, அழிச்சிட்டாரு. தைரியமான அதை வைக்கணும் இல்ல? நீ நீ போட்ட கருத்திய நீ ஏன் மறைக்கிறன்னு நீ எப்படி மறைக்க வைக்க? நீ ஏன் மற்றத்தை மறைக்க மாட்டேன்? உன் கருத்தியா மறைக்கிறேன், நீ உண்மையா மறைக்கணும். 2வது, இப்ப என்ன சொல்றாங்க, அந்த 20 லட்சம் எப்படா கொடுத்தீங்கன்னா, நான் பாக்குறேன் இதுல என்னது மாசம் 5000 ரூபாய் தருவாங்களா அந்த மாதிரி கட்சி. அப்புறம் அந்த குடும்பத்தை தடுப்பாங்க. ஏன்டா மாசம் 5000 ரூபாய் டெய்லி 150 ரூபாய் வாங்கி சொல்லல? அதாவது அந்த மக்களை எப்படி கஷ்டப்படுறாங்க. உதவின்றது உயிர் பண உடனே செய்ய வேண்டியது. அதுக்கு 14 நாள் பாக்குறான். ஆனா இவன் முன்ஜாமீன் பின்ஜாமீன் அது இது எதிர்கட்சி முதல்வர் திட்டத்துக்கு எல்லாம் உடனே செய்யறாங்க. இவங்க பிஜேபிக்காரங்க பச்சை அரசியல் பண்றாங்க. அதுக்கு ஒரே ஒரு உதாரணத்தை சொல்லி நிறைய செய்யறாங்க. என்னன்னா, கரூர் போறதுக்கு பர்மிஷன் கேட்கிறார் விஜய். இப்ப அதுக்கு அண்ணாமலை சொல்றாரு, கரூரில் என்ன பூதங்களா இருக்கிறது, நீங்க எப்ப வேணாலும் கரூருக்கு வரலாம் அப்படின்னு அவர் சொல்றாரு. அதே பிஜேபி தலைவர் நயினார் நாகேந்திரன் என்ன சொல்றாருன்னா, கரூருக்கு கொலை செய்து விடுவார்கள். எப்படி அப்படி? அப்போ இதுல எதை நம்ம கண்ணில் எடுத்துக்கிறது? இவங்க செய்தாலும் செய்யக்கூடிய. அதனால இந்த பிரச்சனையில உச்ச நீதிமன்றம் இதை உடனே மறு ஆய்வு செய்ய வேண்டும் அப்படின்றது என்னுடைய கருத்து. இவ்வளவு நேரம் ஒதுக்கி உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு மிக்க நன்றி. வணக்கம். மிக்க மகிழ்ச்சி. வணக்கம் ஐயா.